இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள பகுதி மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 24 34 முடிய. இந்த பகுதிகளில் 2 முக்கியமான கருத்துக்களை பார்க்கிறோம். ஒன்று, இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள், இயேசுவை நம்புகின்றவர்கள் முதன்மையானவர்களாக இருக்க விரும்பினால் தொண்டனாக இருக்க வேண்டும். தலைவனாக இருக்க விரும்பினால் பணியாளனாய் இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் வாசிப்பதற்கு மட்டும்தானா நம்முடைய திரு அவையில எத்தனை போட்டி, பொறாமை, எவ்வளவு கடுமையான சண்டைகள் கூட நடக்கிறது. ஜாதி வாரியாக சண்டை நடைபெறுகிறது, ஊரை வைத்து சண்டை நடைபெறுகிறது. அதாவது சண்டை என்றால் ஒரு போர்க்களத்தில் ஒரு அரசன் போடுவதை போல அல்ல. சைலண்ட் கில்லர்ஸ், கில்லிங் தி வேல்யூஸ் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுவினுடைய மதிப்பீடுகளை கொன்றழிக்கிறார்கள். நமக்கு முக்கியமானது என்ன? தாழ்ச்சி, பணிவு. இயேசு அப்படி பணிந்தார், தன்னையே அடிமையாக்கி கொண்டார், சிலுவை சாவை ஏற்றார். இதெல்லாம் வாசிப்பதற்கு மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டுவதற்கு. ஜீசஸ் இஸ் our மாடல். இரண்டாவது, அவர்கள் இயேசுவினுடைய சீடர்களோடு இயேசு ஆண்டவர் எரிகோவை விட்டு வெளியே சென்ற பொழுது பெருந்திரளான மக்கள் அங்கே பின்தொடர்ந்தனர். வழியோரத்தில் உட்கார்ந்திருந்த பார்வையற்றோர் 2 இயேசு கடந்து செல்லுகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர்கள், ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று கத்தினர். நம்முடைய தேவைகளில் அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும். தினம் அழ முடியும்? தினம் வாழணும்னா, தினம் பால் குடிக்கணும்னா தினம்தான் அழுவணும். 5:16 1 கொரிந்தியரிலே நான் வாசிப்பது என்ன? இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள். இட் இஸ் a continuous process. ஆண்டவர் இயேசு அப்பொழுது என்ன சொல்லுகிறார்? அவர்களை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசு பரிவு கொண்டு அவர்களுடைய விழிகளை தொட்டார். அவர்கள் பார்வை பெற்றார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே ஞான பார்வை பெற வேண்டும் என்றால் இயேசு நம்மிடம் பேச வேண்டும். இயேசுவிடம் நாம் பேச வேண்டும். இயேசுவை நம்ப வேண்டும். இயேசுவை நம்புவது என்றால் வெறும் பக்தி முயற்சிகளினால் அல்ல. பக்தி முயற்சிகள் சாப்பாட்டுக்கு கூட்டு வைப்பதை போல. சாப்பாடு முக்கியம். அதாவது பணிவு, தாழ்ச்சி, என்ன நேர்ந்தாலும் வாழத் தெரியும், வளமையிலும் வறுமையிலும் எப்பொழுதும் கிறிஸ்து என்னை பயிற்றுவிக்கிறார், அந்த உறுதிப்பாடு வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்விலே எப்பொழுதும் பணிவை தந்தரணும். பணிவு நிறைந்த வார்த்தைகள், பணிவு நிறைந்த செயல்பாடுகள் எங்களை வழிநடத்தட்டும். என்னதான் நேர்ந்தாலும் எங்களுக்கென்று வாழ்வை தருவதற்கு உம்முடைய திருமகன் கிறிஸ்துவையே எங்களுக்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை பின்பற்றுகின்ற வரத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.